ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு டேபிளில் டேட்டா கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயோட டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி, நேம், சேலரி, மேனேஜர் ஐடி இருக்குது. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன டிஸ்பிளே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயி, ஜோ இருக்காங்க, ஹென்ரி இருக்காங்க, சாம் இருக்காங்க, மேக்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு எம்ப்ளாயோட சேலரியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேலரி இப்போ ஜோட சேலரி 70,000 இருக்கா. ஸோ அவங்களுக்கு மேனேஜர் இருக்காங்க. மேனேஜர் இருந்தாங்கன்னா மேனேஜர் ஐடி இருக்கும் 3. அப்போது இந்த 3யோட நேம் என்னன்னு பாருங்க, சாம். ஸோ சாம் வந்து ஜோவோட மேனேஜர். ஸோ அவரோட சேலரி என்ன 60,000. ஸோ சாமோட சேலரியை விட ஜோவோட சேலரி ஜாஸ்தியாக இருக்குது, 70,000 இருக்கா. ஸோ அப்படி இருந்ததுன்னா அது டிஸ்பிளே பண்ணும். ஸோ எந்தெந்த எம்ப்ளாயீஸுக்கு அவங்களோட சேலரி அவங்க மேனேஜர் சேலரியை விட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட நேம்ஸை மட்டும் நம்ம அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதுதான் வந்து நம்மளோட கொஸ்டின். ஸோ இப்போ இதுக்கு அவுட்புட் எப்படி எழுதலாம்னா நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணோம், நேம்ஸை மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதனால நம்ம செலக்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் நேம். ஸோ நேம் தானே டிஸ்பிளே பண்ண போகிறோம். காலம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நேம். பட் ஆனால் இங்கே பாருங்கள் அவுட்புட்டில் எனக்கு நேம் டேரெக்டாக அப்படியே டிஸ்பிளே ஆகல, அதுக்கு பதிலாக எம்ப்ளாயின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்துருக்க காலம் நேமே யூஸ் பண்ணாமல் வேறொரு அலியாஸ் நேம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம நேம் ஆஸ் என்னவா செலக்ட் பண்ணோம், என்ன அவுட்புட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அது கொடுக்குறோம். ஸோ செலக்ட் நேம் ஆஸ் எம்ப்ளாயி. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம என்னவா செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம எந்த டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணணும்னு கொடுக்கணும். ஸோ அதனால ஃப்ரம் எந்த டேபிள், எம்ப்ளாயிங்கிற டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்படி மட்டும் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், செலக்ட் நேம் அஸ் எம்ப்ளாயி ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த எம்ப்ளாயி டேபிளில் இருக்க எல்லா நேம்ஸுமே டிஸ்பிளே ஆயிரும். ஜோ, ஹென்ரி, சாம், மேக்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? பட் ஆனால் எனக்கு யார் மட்டும் டிஸ்பிளே ஆகணும், ஜோவோட மேனேஜர் ஐடி எடுத்து அந்த மேனேஜரோட சேலரி வந்து ஜோவோட சேலரியை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா தான் எனக்கு ஜோ டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ அதனால நான் ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும், ஜோ கிட்ட இருந்து மேனேஜர் ஐடி எடுத்துட்டு அந்த மேனேஜர் ஐடி வச்சு அந்த இந்த ரெக்கார்டை ரிட்ரீவ் பண்ணும். ஸோ அதனால நான் இன்னொரு சப்குவரி எழுதிக்கிறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் சேலரி. ஓகேவா? ஸோ அதாவது இந்த சேலரி இருக்கு இல்லையா, இந்த மேனேஜரோட சேலரி இதை எடுக்க போகிறோம். அதனால செலக்ட் சேலரி ஃப்ரம், இது எந்த டேபிளில் இருந்து, இதுவும் எம்ப்ளாயி டேபிளில் இருந்தே தான். ஸோ அதனால ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த டேபிள் எனக்கு சேம் டேபிளாக இருக்கனால ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அதனால நான் வெளியில் இருக்க அவுட்டர் டேபிளுக்கு எம்ப்ளாயி டேபிளுங்கிறனால காமனாக எம்ப்ளாயீஸ் எல்லாருமே எம்ப்ளாயீஸை இ வச்சுக்கிறேன். பட் ஆனால் மேனேஜர்ஸை மட்டும் செக்ரிகேட் பண்ணுறதுக்காக நான் உள்ளே இருக்கிற எம்ப்ளாயி டேபிளுக்கு எம்ன்னு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ செலக்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி எம் வேர். ஓகே. ஸோ நான் இப்போ இந்த சேலரியை தான் செலக்ட் பண்ணுறேன். வேர் இவங்களோட ஐடி, அதாவது எந்த டேபிள், எம்மோட ஐடி, வேர் எம் டாட் ஐடி ஈக்குவல் டு எம்மோட ஐடி எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இந்த என்ன ரெக்கார்டு வருதோ இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எனக்கு இது வரும். ஸோ அந்த ரெக்கார்ட் தான் எனக்கு இயில் இருக்கும் இல்லையா. ஸோ இயோட மேனேஜர் ஐடிக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இ டாட் மேனேஜர் ஐடி. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா மேனேஜர் ஐடி கொடுத்துட்டீங்க. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே எனக்கு இப்போ இங்கே சேலரி கிடைச்சிரும், விச் இஸ் 60,000ன்னு சொல்லி கிடைச்சிரும். பட் ஆனால் நான் என்ன கண்டுபிடிக்கணும், 60,000 விட எனக்கு கரண்ட்டாக வர சேலரி வந்து கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணும். அதனால இங்கே என்ன கொடுக்குறோம், செலக்ட் நேம் அஸ் எம்ப்ளாயி ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் கம்பேர் பண்ணுறோம் கரண்ட்டாக இருக்க சேலரி, வேர் இ டாட் சேலரி கிரேட்டர் தேன் இதுலேருந்து கிடைக்கிற சேலரி. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து சப்குவரி மூலிமா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அக்செப்ட் ஆகிடுச்சு, எனக்கு கரெக்டாக எம்ப்ளாயி ஜோன் பிரிண்ட் ஆகிருக்கு. சப்மிட் பண்ணலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் ஆகட்டும். ஸோ 14 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சப்குவரி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்லாட்டினா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா ஜாயின் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜாயின் யூஸ் பண்ணுறது வச்சு எப்படின்னு பார்க்கலாம். ஜாயின்லேயும் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணணும், நேம் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால செலக்ட் நேம் ஆஸ் எம்ப்ளாயி. ஓகே. ஸோ என்னவா எனக்கு டிஸ்பிளே ஆகுது அவுட்புட்லங்கிறது அந்த காலம் நேம் கொடுத்துட்டோம். ஃப்ரம் எந்த டேபிள், எம்ப்ளாயிங்கிற டேபிள். ஸோ அதனால எம்ப்ளாயி டேபிள் கொடுத்தாச்சு.
ஸோ அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், ன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த டேபிளை நான் திரும்பவும் ஜாயின் பண்ண போகிறேன். எது கூட 2 டேபிளை ஜாயின் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் ஒன் கண்டிஷன். ஸோ அப்போது அந்த 2 டேபிள்னு சொல்கிற அந்த செகண்ட் டேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா இதே டேபிள் தான். அதனால இதை செல்ஃப் ஜாயின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாயின் திரும்பவும் எனக்கு எம்ப்ளாயி டேபிள் கூடயே தான் ஜாயின் பண்ணும். அதோட ரெஃபரன்ஸ் எம்ன்னு வச்சுக்கிறேன் மேனேஜருக்காக. ஸோ ஜாயின் எம்ப்ளாயி எம். ஸோ இந்த 2 டேபிளும் என்ன கண்டிஷன் பேஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு எம்ப்ளாயியில் இருக்க மேனேஜர் ஐடி, இந்த மேனேஜர் ஐடி இந்த மேனேஜரோட இருக்கு இல்லையா, அந்த எம்ப்ளாயி டேபிள் மேனேஜர் எம்ப்ளாயி டேபிளில் இருக்க ஐடியோட எனக்கு மேட்ச் ஆகணும். ஸோ பேசிக்காக எனக்கு எம்ப்ளாயியோட மேனேஜர் ஐடியும் மேனேஜர் டேபிளில் இருக்க ஐடியும் மேட்ச் ஆகணும். அதனால நான் என்ன கண்டிஷன் கொடுக்குறேன், ஆன் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன் இ டாட் இந்த எம்ப்ளாயி இ டாட் மேனேஜர் ஐடி ஈக்குவல் டு இந்த எம் டாட் ஐடி. அதனால இ டாட் மேனேஜர் ஐடி ஈக்குவல் டு எம் டாட் ஐடி. ஓகே. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி எனக்கு டேபிள் ஜாயின் ஆகிடும். பட் நம்மளுக்கு என்ன இன்னொரு கண்டிஷன் இருக்கு, சேலரி வந்து கிரேட்டராக இருக்கணும். ஸோ அதனால வேர் இ டாட் சேலரி கிரேட்டர் தேன் எம் டாட் சேலரி. அப்போ தான் வந்து எனக்கு எம்ப்ளாயோட சேலரி கிரேட்டர் தேன் அவங்க மேனேஜர் சேலரியோட இருந்ததுன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல காலம் நேம் இந்த ஃபீல்ட் லிஸ்ட் ஆம்பிக்வஸ்ன்னு வந்திருக்கியா. இது ஏன் அப்படின்னா எனக்கு நேம் வந்து எந்த டேபிள்ல இருந்து எடுக்கணுங்கிறத நான் சொல்லவே இல்லை. ஸோ எதோட நேம் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும், மேனேஜரோட நேமா இல்லை எனக்கு எம்ப்ளாயோட நேமாங்கிறது நான் சொல்லலை. ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு எது டிஸ்பிளே ஆகணும், எம்ப்ளாயோட நேம். அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், இ டாட் நேமை தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் எனக்கு அந்த எரர் வந்திருக்கு. இப்போ பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இதோட அவுட்புட். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் ஆகுதான்னு மட்டும் சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.